நம்மளோட எதிர்காலத்தையே அழிக்கக்கூடிய பெரிய ஆபத்துகள் எதுன்னு நினைக்கிறீங்க? பெரும்பாலும் அது நம்ம கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன விஷயங்களா தான் இருக்கும். இன்னைக்கு அந்த அமைதியான அழிவுகளை பத்தி தான் நாம பார்க்க போறோம். பாருங்க, பெரும்பாலான நேரத்துல நம்ம வாழ்க்கை ஒரே ஒரு பெரிய தப்பாலேயோ ஒரே ஒரு மோசமான நாள்லயோ அழிஞ்சு போறதில்ல. அது ரொம்ப அமைதியா நடக்குது. ஒவ்வொரு நாளும் நமக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா. இதுல ரொம்பவே பயப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உங்க எதிர்காலம் ஒரே ராத்திரியில இடிஞ்சு விழாது. அதுக்கு பதிலா கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கப்படுது. ஒரு அலாரம் அடிக்காது, எந்த வார்னிங்கும் வராது. மெதுவா அமைதியா கலைஞ்சு போயிடும். சரி, முதல்ல நம்ம கவனத்தை சிதைக்கிற சில பழக்கங்களை பத்தி பார்க்கலாம். இத நாம கவன கொலையாளிகள்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே பண்றதுதான். அடிக்கடி ஃபோன் எடுத்து செக் பண்றது. பார்க்கறதுக்கு இது ஒரு சாதாரண பழக்கம் மாதிரி தெரியலாம். ஆனா இதனால வர்ற விளைவுகள் ரொம்ப ஆழமானது. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன கவனச்சிதறல்கள் நம்மளோட ஃபோக்கஸ், நம்ம பொறுமை, ஆழமா சிந்திக்கிற திறன், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். ஒரு விஷயத்துல முழுசா கவனம் செலுத்த முடியலைன்னா உருப்படியா எதையுமே உருவாக்க முடியாது, இல்லையா? அடுத்தது தள்ளி போடுறது. இந்த வார்த்தைகளை பாருங்க. தேர்ந்தெடுக்காமல் இருப்பதும் ஒரு தேர்வுதான். அதாவது, நீங்க ஒரு விஷயத்த செய்யாம தள்ளி போடுறீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டான்னு ஒரு முடிவை எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். நம்ம நிறைய விஷயங்களை அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடுவோம். அப்போ அது நமக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுக்கும். ஆனா உண்மை என்னன்னா, காலம் நமக்காக நிக்காது. நம்மளோட தொழில் வாழ்க்கை தேக்கமடையும், நம்மளோட ஆரோக்கியம் மோசமாகும், நல்ல வாய்ப்புகள் எல்லாம் நம்மளை விட்டு அமைதியா போயிடும். அடுத்து நாம பார்க்க போறது நமக்குள்ளேயே இருந்து நம்மள நாசமாக்குற சில பழக்கங்களை பத்தி. அதாவது உள்ள இருக்கும் நாசகாரர்கள். நீங்க உங்களுக்குள்ள எப்படி பேசிக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் நீங்க எப்படி வாழ்றீங்கிறதையே தீர்மானிக்குது. உங்களை நீங்களே திட்டிக்கிட்டா உங்க வாழ்க்கையும் அப்படிதான் போகும். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, முதல்ல உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் உங்களை எப்பவும் விமர்சனம் பண்ணிட்டே இருக்கும். அதனால உங்க நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். கடைசியில நீங்க முயற்சி பண்றதே நிறுத்திடுவீங்க. அவ்வளவுதான். நாம எப்போதுமே 2 விஷயத்துக்கு நடுவுல தான் மாட்டிக்கிறோம். சௌகரியம் அப்புறம் வளர்ச்சி. சௌகரியம்ங்கிறது நமக்கு பழகிப்போன ஈஸியான விஷயங்கள். ஆனா வளர்ச்சிக்கு எப்பவுமே கொஞ்சம் சிரமம், கொஞ்சம் முயற்சி தேவைப்படும். நம்ம நாளைக்கு நல்லா இருப்பணும்னா இன்னைக்கு கொஞ்சம் அசௌகரியத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. வெளியில இருந்து நம்மள பாதிக்கிற சில விஷயங்கள், வெளிப்புற சுரண்டல்கள். உங்க எதிர்காலத்தை அளிக்கிற பழக்கம் நீங்க செய்யற ஒரு விஷயமா இல்லாம நீங்க கூடவே வச்சிருக்கிற ஒரு நபரா இருந்தா யோசிக்கவே கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆனா அதுதான் உண்மை. சில சமயம் நம்மளோட நட்பு வட்டாளமே நமக்கு பிரச்சனையா அமையலாம். நம்ம சுத்தி இருக்கிறவங்க தான் நம்மள வடிவமைக்கிறாங்க. நம்ம கூட இருக்கிற எல்லாருமே ஒரு குறைஞ்சபட்ச தரத்தை ஏத்திக்கிட்டு வாழ்றாங்கன்னா நமக்கும் அதுவே நார்மலா தோண ஆரம்பிச்சிடும். நம்மளோட தரம் குறைஞ்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஆரோக்கியத்தை நம்ம கண்டுக்காம விடுறது. சரியா தூங்காம இருக்கிறது, கண்டதை சாப்பிடுறது, உடற்பயிற்சியை செய்யாம இருக்கிறது, இதெல்லாம் நம்மளோட திறமையும் சக்தியையும் அமைதியா கொள்ற விஷயங்கள். ஏன்னா நம்ம கிட்ட ஆற்றல், அதாவது எனர்ஜி இருந்தாதான் எதையுமே சாதிக்க முடியும். அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஒரு பலவீனமான உடம்ப வச்சுக்கிட்டு ஒரு பலமான எதிர்காலத்தை உருவாக்கவே முடியாது. சரி, இவ்வளவு பழக்கங்களை பத்தி பார்த்தாச்சு. இதுல இருந்து நம்ம எதிர்காலத்தை எப்படி பாதுகாக்கிறது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க எதிர்காலம் ஏதோ ஒரு நாள் வர்ற பெரிய மோட்டிவேஷனால உருவாகிறது இல்ல. யாருமே பார்க்காதப்போ நீங்க தனியா இருக்கும்போது திரும்ப திரும்ப செய்யற சின்ன சின்ன பழக்கங்களால தான் உருவாகுது. இந்த விவாதம் உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தா இந்த உள்ளடக்கத்துக்கு ஒரு லைக் கொடுங்க. இதுல சொன்ன பழக்கங்கள்ல நீங்க எந்த பழக்கத்தை உடைக்க போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இது மாதிரி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒண்ணு மட்டும் நிச்சயம், உங்க எதிர்காலம் இன்னும் உங்க கையில தான் இருக்கு. ஆனா அத நீங்க தான் பாதுகாக்கணும். இன்னைக்கே ஆரம்பிங்க. அந்த சின்ன அமைதியான அழிவுகளை கவனிக்க ஆரம்பிங்க.